ஆல், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறோம். பிரெக்னென்ட் மதர்ஸும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ற ஒரு விஷயம் தான் டெலிவரி டேட் எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த டெலிவரி டேட்டை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறது ரெண்டு ஸ்டெப்ல சொல்றேன். ஸோ பிரெக்னென்ட் மதரோட லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் எடுத்துக்கோங்க. அந்த லாஸ்ட் பீரியட்ஸ் டேட்ல இருந்து 7 days ஆட் பண்ணிக்கோங்க. கிடைக்கிற டேட்ல இருந்து 3 months மைனஸ் பண்ணிக்கோங்க, ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு டேட் கிடைக்குது இல்லையா, அதுதான் எக்ஸ்பெக்டிங் டெலிவரி டேட். ஸோ என்னோட லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் என்னவா இருந்துச்சுன்னா July 5th. ஸோ அதுல இருந்து நான் 7 days ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கெட் July 12. இப்போ இந்த July 12th இருந்து 3 months நான் ரெடியூஸ் பண்ணா எனக்கு April 12th கிடைக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டிங் டெலிவரி டேட் 12th April தான் இருந்துச்சு. என் குழந்தை April 16th பிறந்தாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டிங் டெலிவரி டேட்ல இருந்து 2 weeks முன்னாடியோ இல்ல 2 weeks பின்னாடியோ எந்த டேட்ல வேணாலும் குழந்தைங்க பிறக்கலாம். இது நார்மல். பட் கால்குலேஷன் படி டாக்டர் சொல்ற அந்த எக்ஸ்பெக்டிங் டெலிவரி டேட்டை இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். ஸோ பிரெக்னென்ட் மதர்ஸ் கால்குலேட் பண்ணி உங்களோட டெலிவரி டேட் எப்போன்னு செக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே டெலிவரி டேட் சொன்ன பிரெக்னென்ட் மதர்ஸ் கால்குலேட் பண்ணி உங்களோட டெலிவரி டேட் கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.